யாழில் நிறைவேறப் போகும் ஜனாதிபதியின் ஆசை வெளியிடப்பட்ட அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் விரைவில் கைதாக போகும் அரசியல்வாதிகள். அனுரவிற்கு எதிரான முறைப்பாடு, மௌனம் காக்கும் ஆணைக்குழு, வெடிக்கும் சர்ச்சை. தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, யாழில் அனுரு அதிரடி. பிள்ளையானால் கோட்டாபயவிற்கு ஏற்பட்ட பதற்றத்திற்கு கிடைத்த பதில். விசேட பாதுகாப்பிற்காக களமிறங்க உள்ள ராணுவம் மற்றும் போலீசார். திருடர்களை பிடித்தால் பொருளாதாரம் சரிவடையும், அமைச்சரின் அதிரடி கருத்து. அடுத்தடுத்து டொனால்ட் ட்ரம்பிற்கு அதிர்ச்சி கொடுக்கும் சீனா, அமெரிக்காவின் பதிலடி என்ன? தையிட்டி தேசவிகாரை பிரச்சினைக்கு விரைவில் தேர்வு பெற்று தரப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, தேசவிகாரையை மையமாக வைத்து ஒரு பிரச்சினை இருக்கின்றது. நான் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் தேசவிகாரை பிரச்சினையை மிகவும் இலகுவாக முடிவுக்கு கொண்டு வரலாம் என கூறினேன். அந்த பிரச்சினையை மையமாக கொண்டு செயற்படும் வடக்கு அரசியல் அந்த பிரச்சனையிலிருந்து விலக்க வேண்டும். அத்துடன் அந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு தென்னிலங்கையில் செய்கின்ற அரசியலை நிறுத்த வேண்டும். தேசவிகாரையில் தங்கியுள்ள அரசியலை நீக்குவதன் மூலம்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அந்த விகாரையில் இருக்கின்ற பௌத்த பிக்கு, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரஜைகள் மற்றும் நாகவிகாரையின் பௌத்த பிக்கு ஆகியோர் சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மிக விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூரில் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்ட உள்ளூராட்சி மன்ற பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் தனதுரையில் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் ஆட்கடத்தல், ஊடகவியலாளர்களை அச்சுறுத்திய அரசியல்வாதிகள் அச்சமடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவரையும் பழிவாங்கும் எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது. ஆனால் பொதுமக்களின் சொத்துக்களை திருடி மோசடி செய்திருந்தால் அவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தும் கடப்பாடு எங்களுடையது. அதை நாங்கள் செய்கின்றோம். அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீதிமன்றமாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ ஆலயங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவினால் அனைத்து மாகாண உதவி போலீஸ் மாதிபர்கள், பிராந்திய பொறுப்பதிகாரிகள் மற்றும் காவல்துறை நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளுக்கு உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் இன்று கிறிஸ்தவர்களின் புனித வெள்ளி வழிபாடும் அதனைத் தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு தினமும் நினைவு கூறப்பட உள்ளதால் இந்த விசேட பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. இந்த பாதுகாப்பு பணிகள் போலீஸ் அதிகாரிகள், விசேட அதிரடி படையினர் மற்றும் முப்படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதிக எண்ணிக்கையில் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடுவர் என எதிர்பார்க்கப்படும் தேவாலயங்களை இனங்கண்டு அவற்றை சூழ உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் பிரதான தேவாலய வழிபாடுகள் நடைபெறும் இடங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் ஆணைக்குழு சுதந்திரத்தை இழந்து அரசாங்கத்திற்கு பயந்து விசுவாசமாக செயற்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதி அனுர தேர்தலில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அறிக்கையை வெளியிட்டதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு முறைப்பாடு அளித்து 15 நாட்களாக தேர்தல் ஆணைக்குழு இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிவதாக அக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெல்லாத நிறுவனங்களுக்கு அரசு நிதியை ஒதுக்குவதை பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என்ற ஜனாதிபதியின் கூற்று தீவிரமானது என்றும் தேர்தல் ஆணைக்குழு ஆரம்பத்தில் இருந்தே இந்த விடயத்தில் மௌனம் காத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் நிறைவேற்று ஜனாதிபதி என்ற முறையில் அனுரகுமார திசாநாயக்க இவ்வளவு கடுமையான குற்றத்தை செய்யும் போது தேர்தல் ஆணைக்குழு பயம், பாரபட்சம் மற்றும் மெதுவாக செயல்படுவதாக கூறிய நளின் பண்டார இதற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி முறைப்பாடு அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்னும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கடந்த 8ஆம் தேதி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கு மத்தியில் அவரை சந்தித்து சுமார் 30 நிமிடங்கள் கலந்துரையாடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில் நேற்று அக்கலந்துரையாடல் தொடர்பில் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி தகவல்களை வெளிப்படுத்தினர். இதன்போது பிள்ளையான் தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறித்து தனது மனக்கவலைகளை வெளிப்படுத்தியதாக உதய கம்பன்பில குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவியதற்காக இந்த அரசாங்கம் தன்னை கைது செய்துள்ளதா என பிள்ளையான் கதறி எழுந்ததாகவும் அவர் கூறியிருந்தார். இதற்கு மத்தியில் உதயகமன்பில பிள்ளையானை சந்தித்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்ததாக தென்னிலங்கையில் உள்ள சில முக்கிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு சாத்தியம் இருக்குமா என்ற கேள்வி எழும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாவதற்கு மும்முரமாக செயற்பட்டவர்களில் உதயகமன்பிலவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது அரசாங்கத்தின் முதல் 5 ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைத்து சர்வதேச கிரிக்கெட் போட்டியொன்றை நடாத்த வேண்டும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பேரணியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கொண்ட விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் தலைமை பயிற்சியாளர் சனத் ஜெயசூரியவுடனான சமீபத்திய சந்திப்பின் போது இந்த யோசனை எழுப்பப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். என்ன செய்ய வேண்டும் என்று சனத் ஜெயசூரிய என்னிடம் கேட்டபோது, எங்கள் முதல் 5 ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டவும் ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டியை நடாத்தவும் நிச்சயமாக முயற்சிக்க வேண்டும் என்று நான் அவரிடம் சொன்னேன் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச மைதானத்தை கட்டுவதும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் வீரர்களை ஒன்றாக காண்பதும் தனது தொலைநோக்கு பார்வையில் அடங்கும் என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் மாறி மாறி பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இதனால் அந்த நாட்டு மக்களும் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். சீனாவின் இணையதள விற்பனை நிறுவனங்களான ஷீன் மற்றும் தெம்பு ஆகிய நிறுவனங்கள் பொருட்களின் விலையை அதிகரிக்கப் போவதாக அமெரிக்க நுகர்வோர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்த விலை அதிகரிப்பானது அடுத்த வாரம் முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்காக சீனா தற்பொழுது 245% வரியினை எதிர்கொள்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு ஏற்றுமதி வரி தொடர்பில் அறிவித்த பின்னர் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக சீனா இணையதள விற்பனை நிறுவனங்களால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்புக்காக சீனா கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வந்த நிலையில் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக அமெரிக்கா இவ்வாறு வரி அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான வர்த்தக போர் வலுக்கும் நிலையில் சீனாவின் இந்த அறிவிப்புக்கு அமெரிக்கா என்ன பதிலடி கொடுக்கும் என்பது குறித்து பலரும் எதிர்பார்ப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. திருடர்களை பிடிப்பதற்கு அரசாங்கத்தின் முழு பலத்தையும் பயன்படுத்தினால் பொருளாதாரம் சரிவடையும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திற்கு 5 வருடங்கள் அதிகாரம் வழங்கப்பட்ட போதிலும் மக்கள் விரைவில் மாற்றங்களை எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மோசடிக்காரர்களை பிடிக்கும் நடவடிக்கையை பொருளாதாரத்தை வலுவாக பேணும் வகையில் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார்.